பார்த்து யாரும் பயப்படாதீங்க. நல்லா பர்பிள் பேய் மாதிரி விஜய் பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாதே. ஆக்ஷன். ஹலோ, குட் மார்னிங். ஸோ சாட்டர்டே 6:45 that டைம். ஆனால் பார்க்கறதுக்கே 7-8 மாதிரி தெரியுது. ஃபைன். ஸோ இந்த 2 days அவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்ததில்ல. நேற்று ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா ஹெட்டேக்னால ரொம்ப டிவியில் சுகர் போட்டு குடிச்சா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எனக்கு. பட் ஃபைன், முடியல. கசப்பான ஒரு டீயை குடித்தேன். பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு. பட் போக போக எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. பார்ப்போம். இதே மாதிரி நானும் டெய்லி ஃபாலோ பண்ணுறேன். எப்படி வருது ரிசல்ட்ஸ். 2 நாளே ரொம்ப குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். 1 month எப்படா அந்த 1 month முடியும்னு ஃபீல் ஆகுது எனக்கு. அப்படி இருக்குது. டீ குடிக்காமல் ஒரு வேதனை. டீ லவர்ஸ்க்கு அதெல்லாம் தெரியுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நானே எங்கள் அப்பா ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஃபுல்லாக அவரை தான் நான் எடுக்க போகிறேன் மோஸ்ட்லி. பார்க்கலாம் வாங்க என்னென்ன பண்ணுறாரு, எப்படி டார்ச்சர் பண்ணுறாருன்றது நீங்களே பாருங்கள். ஓகே. மாடு ஆடு பார்த்துருக்க மாட்டாங்களா? மாடு பார்த்துருப்பாங்கப்பா எல்லாருமே. எந்த பொண்ணு? சரி வா, போதும். அப்பா வரும்போது வரலாம். வேண்டாம் வேண்டாம், உள்ள இல்லை வேண்டாம். ஆல்ரெடி அங்கே பாரு எவ்வளோ கழிச்சு. அப்புறமா போய் பிடிக்கலாம் வா. உனக்கு விஜய் பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாதே. இப்ப யாருப்பா ஓட்டு போட்ட நீ? நான் போன வருஷம் எல்கேஜி பசங்களுக்கு போட்டேன். ஆட்டோக்கு போட்டியா? யார் அவங்க? எல்கேஜி பசங்க, சின்ன பசங்களுக்கு போட்டேன். அதெல்லாம் வேற இருக்குதா? சின்ன பசங்களுக்கு ஆட்டோ பார்த்தாக்கா அமுக்கணும்னு அப்படியே சின்ன பசங்களுக்கு போயிடுது. ஆமாமா. அதான் நீ ஏதோ ஒண்ணு போய் அமுச்சு கூட்டு வந்துட்டு இருக்கிற நீ. போனா ஆட்டோ இருந்துச்சு, ஆட்டோவில் பார்த்தேன் ஒரு அமுக்கம்னா வந்துட்டேன் சின்ன பசங்களுக்கு. இந்த வாட்டியும் சின்ன பசங்களுக்கு தான் போடுவோம். நீங்க 2 பேரும் ஃப்ரேம்ல தெரியுறீங்க. அப்பா வந்து பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ போட்டா எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்கல்லப்பா. ஃபர்ஸ்ட் நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்கிற? ஆமா ஆமா. காலிஃப்ளவர் எல்லாம் பொரியல் பண்றாங்க. காலிஃப்ளவர் பொரியல். நீங்க நான் பேசுறதை விட நீதாப்பா பயங்கரமா பேசுறீங்க. ஆமா. இன்னும் பால் கறக்கணும், அந்த குட்டியை வேற பார்க்கணும். 2-3 குட்டிய. 2-3 ஒண்ணுதானே இருக்காங்க. அது 10 குட்டிக்கு உள்ளக்குது, வெளியே வர்றது ஒண்ணுதான். 10க்கு மேல இருக்குது. குட்டிட்டு அப்புறம் வேலையை பாரு. பால்கட்டை ஜூஸ் குடிக்குது பாரு. என்ன யூஸ் அதனாலமா? கல்லு கிட்னி அடிக்கிற கல்லுலாம் கரையும், வயிறுலாம் கிளீன் ஆகும், எல்லாம் நல்லா இருக்கும் ஆரோக்கியமா. அதுதான் அந்த வாழைக்கட்டை பொரியல், வாழைக்கட்டை ஜூஸ் இதெல்லாம் சாப்பிடுறது. வாழைப்பூ பொரியல். செவ்வாழைப்பழம் சாப்பிட்டாக்கா வயிறு கிளீன் ஆகும், ரத்த ஓட்டம் ஓடும், நல்லா பாத்ரூம் கிளீனாக போகும், பசி எடுக்கும். இவ்வளோ தான் இந்த செவ்வாழைப்பழம் கிடைக்கும். கொடுப்பா, எனக்கு ஒன்று கொடுப்பா. செவ்வாழைப்பழமும் நல்லது தான். ஸோ காலங்கத்திலே நான் இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், வெறும் வயிற்றுல. ஸ்டார்டிங்னா நிறைய சாப்பிடுவேன். செவ்வாழைப்பழம், வாழைப்பழம், அவ்வளோதான். செவ்வாழைப்பழம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. செவ்வாழை ரெட் பனானா தானே செவ்வாழைப்பழம். ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். இது போஹா, இது வெஜிடபிள்ஸ் அண்ட் இது சோயா சாங். ஸோ இது இவ்வளோ நான் சாப்பிட போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆல்ரைட், என்னோட பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ லெட்ஸ் மீட் அட் லன்ச் டைம். ஸோ இப்போ எனக்கு வேலை இருக்குது, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நடுவில் எதுனா இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா எதுனா பண்ணாருன்னா உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் அப்பா தான் மோஸ்ட்லி வீடியோவாக இருக்கும். ஓகே. ஸோ எஸ், என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் போயிட்டு போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டணும்னு நான் நினைக்கிறேன். இது நான் வாங்க கம்மி வாங்கி பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் இது வந்துட்டு வைரல் ஃபாக்ஸ்டைலோட ஃபேஸ் மாஸ்க். ட்ரஸ்ட் மீ கைஸ், இது so நைஸ். நீங்கள் ஒரு வாட்டி அப்ளை பண்ணலாம், இன்ஸ்டன்ட் க்ளோ, அந்த சேஞ்சஸ் உங்கள் ஃபேஸில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கீழே எடுத்து நான் தூக்கி எல்லாம் காலி பண்ணி வந்துச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கை தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது.
நல்லா பர்பிள் பெய் மாதிரி இருக்கிறேன் அப்ளை பண்ணணும். ஓகே, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ஸ்டே டியூன். ஆல்ரைட் கைஸ், ஸோ குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. எந்த ஃபில்டர் இல்லாமல் தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். எஸ், எந்த ஃபில்டர் இல்லாமல் தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் பிரைட்னிங் ஆகிருக்கு ஃபேஸு. ஸோ அது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டப்பாவில் போட்டிருந்தாங்க. ஃபைன், நான் இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு என்னடா பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ போகிற வழியிலே நான் ரோட்டில் இதை பார்த்தேன். சரி வாங்கி குடிக்கலாமேன்னு தான் இதுவும் மாங்காவும் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் தென் செம்ம வெக்கில், ஸோ அதனாலே நான் சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். நேச்சுரல் சுகர், எந்த சுகரும் நான் ஆட் பண்ணி இன்றைக்கி சாப்பிடல. இப்போ தான் ஹெட்டுக்கு குளித்ததுனால முடி அப்படியே பேய் மாதிரி விட்டுருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே, ஸோ மத்தியானத்துக்கு டொமேட்டோ கொஜ்ஜன் ரைஸ் அண்ட் எக் நான் சாப்பிட்டேன். ஸோ எஸ், ஐம் டன் ஃபார் த டே. ஸோ உங்களை தான் என்னோடய சாப்பாடு. இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு தான் எனக்கே தெரியுது, பட் ஃபைன். அந்த மாஸ்க் யூஸ் பண்ணது கொஞ்சம் க்ளோவாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வித்தவுட் எனி ஃபில்டர். இது சன்செட்டில் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், உங்களை எல்லாரையும் நாளைக்கு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஸோ அவ்வளோதான் கைஸ். சாட்டர்டே இன் மை லைஃப் இப்படி தான் போச்சு. அண்ட் நான் எங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டேன். அண்ட் ஜஸ்ட் நோ நான் வந்தேன். ஸோ எஸ், எனக்கு ஒன்றும் அவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தில்லை. ஏன்னா அதை தாண்டி அடிஷ்னலாக நான் நிறையாவே சாப்பிட்டேன்றதுனால எனக்கு இன்றைக்கி அவ்வளோ சேலஞ்சிங்காக ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சுகர் கட் சேலஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. இப்போல்லாம் கூட ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் குண்டாக இருக்கீங்களோ மெலிசாக இருக்கீங்களோ, சுகர் கட் சேலஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. ஓகே, 3 நாள் இன்றைக்கி சேர்த்து 3rd டே என்னோட சுகர் கட். நீங்களே பாருங்கள் இவ்வளோ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது என் ஃபேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா, க்ளோவாக தான் வந்திருக்கு வெயில்னாலேயோ. ஓகே ஓகே, ஆல் கேஸ் ஃபைன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு April 11th. நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே ட்ரை பண்ணுறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இல்லைனா நாளைக்கு தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குது, நான் கீழே போய்ட்றேன். பை பாய் கைஸ், டேக் கேர். அடுத்தடுத்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பாய்.